Recording in progress. வாங்க ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 எல்லோருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமைய அதே நேரம் இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார மனதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லும் நேரம் அதே நேரம் காலநிலை கொஞ்சம் பரவாயில்லை எங்கள் பகுதியில், எங்கள் உடல்நிலையும் கொஞ்சம் பரவாயில்லை. இன்றைய நாளில் எல்லோருக்குமே நன்றி வாழ்த்துக்களை விட்டபடியே நாங்கள் இன்றைய வெள்ளிப்பொழுது இடம்பெறும் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். சிந்தனை நேரம், பணி செய்யும் நேரம், அதனைத் தொடர்ந்து என்னைய படைப்புகள் எல்லாமே இடம்பெற காத்திருக்கின்றது. கேள்வி கணைகள், சொல் விளையாட்டு, வாசிப்பெரும்புரை இடம்பெற்று மாலை நேர நிகழ்ச்சிகள் 5 மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். ஆரம்பமாகின்றது சிந்தனை நேரம். ஆரம்பித்து வைப்பதற்கு டேவிட் அண்ணாவை காணமே. சரி, யாராவது வாங்க. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். மகிழ்வான இந்த நாளிலே உங்களுக்கு இறை வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டு எல்லோருக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கம் கிறிஸ்தாசிரியருடன் கூறிக்கொண்டு நான் ஜெயமந்தி ஜானடேசன். இன்று திருவிரை காலத்தில் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று 4026வது ஆக்கமாகும். இன்று கிறிஸ்துமஸ் மரத்தை பற்றி தோன்றிய வரலாறை பற்றி தருகின்றேன். கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவிற்கு எல்லா மதத்தினருக்கு முக்கிய இடம் முடிக்கும் இந்த கிறிஸ்துமஸ் மரமானது முதலிடம் வகிக்கின்றது. கிறிஸ்துமஸ் மரத்தின் கிளைகள் சிலுவையின் அடையாளத்தை கொண்டிருப்பது கிறிஸ்துமஸ் மரத்தின் சிறப்பு அம்சமாகும். அதே போல கிறிஸ்துமஸ் மரத்தின் முக்கோண வடிவம் தந்தை, மகன், தூயாவி என்னும் இயேசுவின் 3 பரிமாணங்களை குறிப்பதாகும். எனவே இயேசு அவதரிப்பு நாளை மரத்தை அலங்கரிப்பதன் மூலம் கொண்டாடுவது அதிக அர்த்தமுடையது என்றும் கிறிஸ்தவ விளக்கங்கள் பரிமாறப்படுகின்றன. சுமார் 1500ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் ஒரு கிறிஸ்துமஸ் கால பனி நாளில் நடந்து செல்கையில் சிறு சிறு பச்சை மரங்களின் மீது படர்ந்த பனி வெளிச்சத்தில் பிரமிக்க வைக்கும் அழகுடன் ஒளிர்வதை கண்டார். உடனே ஒரு பீர் மரத்தை எடுத்து அதை மெழுகுவர்த்திகளால் அலங்கரித்து அதை கிறிஸ்து பிறப்பு விழாவில் பயன்படுத்தினார். அன்றிலிருந்து கிறிஸ்துமஸ் விழாக்களில் கிறிஸ்துமஸ் மரம் இடம்பெற்றது. அன்று அலங்காரத்தோடு வைத்து மகிழ்ந்தார்கள். பரிசுகளை அதன் கீழ் வைத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து பரிமாறினார்கள். எல்லா மதத்தினருக்கும் கிறிஸ்துமஸ் மரம் மிகவும் முக்கியமாக விளங்குகின்றது. ஜெர்மனியர்கள் தான் கிறிஸ்துமஸ் மரத்தை முதலில் வீடுகளுக்கு வைத்து அலங்கரித்து கொண்டாடினார்கள். நன்றி. இயேசுவின் அரசினிலே இந்த நாள் தரும் இனிமையிலே இணைவோம் யாவரும் ஒன்று சேர்ந்து அமர்வோம் திரு விழாவினிலே. மலர் சோலைகள் மணந்தருதே, கோயில் பாடிடும் இசை வருதே, மலையருவியிலே தென்றல் காற்றிலே தென்ப பேரம்பு ஒளி வீசுதே. இந்த பூமகள் தேவனின் துணையல்லவோ, நன்றே புகழ் பாடி சீரந்தாழ்த்துவோம், நன்றே புகழ் பாடி சீரந்தாழ்த்துவோம். இயேசுவின் அரசினிலே இந்த நாள் தரும் இனிமையிலே இணைவோம் நாமும் கொண்டாடவே அமர்வோம் இந்த நாளினிலே. வயல் மலர்களை அழகு செய்தார், வான்பறவைக்கும் உணவளித்தார். எதை உண்பதென்றும் எதை உடுத்துவதென்றும் ஏன் கவலைகள் உள்ளத்திலே. இறை தந்தையின் பிள்ளைகள் நாம் அல்லவோ, இனி எந்நாளும் பேரின்பமே. இந்த நாள் நமக்கு தரும் இனிமையிலே இணைவோம் சேர்ந்து கொண்டாடவே. இயேசுவின் அரசினிலே இந்த நாள் தரும் இனிமையிலே இணைவோம் ஒன்று சேர்ந்து
கொண்டாடுவோம் அவர்வோம் இன்றைய நாளினிலே. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். எல்லோரும் கொண்டாடுவோம், மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். அதே நேரம் இன்றைய நாளை எடுத்து வரும் ராஜினி அக்கா, தவமலர் கல்விராஜன் அவர்கள், கௌரி தவகுமார் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம், வாங்க. சரி, நேவிஸ் பிலிப்ஸ் வாங்க. அப்ப ராஜினி சொல்லட்டும். ரெண்டு பக்கம் ஓட திரிகிறார், ஏதோ பிரச்சனை போல அவருக்கு. சரி, நேவிஸ் பிலிப்ஸ் வாருங்களா. டேவிட் வந்தாங்களா அன்றைக்கு? வர இல்ல, அடிச்சு பார்க்கவும் இல்ல. வர இல்ல. தகவல் நான் இப்ப பாக்குறேன் ஒரு முறை. வலிமையா தாரவர் நீங்க தாருங்க, நான் பாக்குறேன். ஆமா, நானும் சொல்லி போட்டு அடிச்சு பார்ப்பேன். சுகம் இல்லையோ தெரியல, பார்ப்போம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். வாணி, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நல்ல உற்சாகம், நன்றி. உற்சாகமாக இருக்கிறீர்களா? உடல் நலமெல்லாம் மாறி இந்த புது புதினால உற்சாகமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வழக்கங்களை தெரிவித்துக்கொண்டு அமைதியான இந்த நாளை உங்களுக்கு தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி அவரை வாழ்த்தி போற்றி வழங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனத்திலிருந்து 1138 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை, இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய திருப்பாடல் மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக என்கின்றது இன்றைய திருப்பாடல். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் 5 திருவசனங்கள் 33 36 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, யோவானிடம் ஆளனுப்பி நீங்கள் கேட்டபோது அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கின்றேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு, நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. வாழும் காலமல்ல, வாழும் விதமே வரலாறு தேடும். மனிதன் மனிதனாக மனித நேயத்துடன் குண நலன்களுடன் வாழத் தொடங்கும் போதுதான் அன்றாடம் வாழும் விதத்தில் இல்லாமல் பூலோகம் சொர்க்கமாக மாறுகின்றது. எல்லோருக்கும் நிறைமகிழ்ச்சி கிடைக்கின்றது. இயேசு இன்றைய நற்செய்தியில் சான்றுகள் பற்றி கூறுகின்றார். என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கின்றார். மனிதர் சில நேரங்களில் உண்மையின் அடிப்படையில் தீர்ப்பிட மறுக்கின்றார்கள். தம் கண் முன்னால் நிகழ்வதை ஏற்க தயங்குகின்றார்கள். உண்மையை ஏற்றுக்கொண்டால் அந்த உண்மையின் அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை மாற்ற வேண்டிய தேவை எழும் என்பதை கண்டு மனிதர்கள் அஞ்சுகின்றார்கள். இயேசு இதை தம் எதிரிகளுக்கு சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் தங்கள் கடின மனதை தவிர்த்து இளகிய மனம் கொண்டவர்களாக மாறினால், அடைபட்ட உள்ளத்தை சிறிது திறந்து விட்டால் உண்மையை கண்டுகொள்வார்கள் என இயேசு உணர்த்துகின்றார். எனவே மனிதர் தம் சொந்த கருத்துக்களின் அடிப்படையில் இயேசுவை மதிப்பிடுவதற்கு பதிலாக கடவுளின் பார்வையில் இயேசு எந்த நிலையில் உள்ளார் என்பதை சிறிது கவனித்திருந்தால் இயேசுவை பற்றிய உண்மையை அறிந்து கொண்டு இருப்பார்கள். இது இன்றைய மனிதருக்கும் ஒரு சவாலாக உள்ளது. நாம் இயேசுவை எவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றோம்? நம் விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து இயேசுவை கடவுள் கண்டாரோ அவ்வாறே நாமும் காண முயல்வோம். திருவருட்கால சிந்தனையாக, இவ்வுலகில் மனிதராய் பிறந்த அனைவரும் கடவுள் போல் மாறிட விரும்புவர். ஆனால் இறைமகன் இயேசு மட்டும்தான் மனிதனாக மாறிட வேண்டும் என்று துணிந்து ஏற்று பணிந்து வாழ்ந்தார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர், கடவுளுக்கு இணையான அவர், தன்னுடைய அதிகாரம், செல்வாக்கு, இளமை, மாண்பு, புகழ், கடவுள் தன்மை என அனைத்தையும் விட்டு கொடுத்து தரணிக்கு வர தாயாம் அன்னை மரி உதவி வேண்டினார். ஆனால் நாம் நமது கௌரவம், கோபம், ஆணவம், மதவெறி,
புகழ், மதிப்பு, செல்வம், பெயர் போன்ற சுயநலச் சுவரை தகர்த்தெறிய தயங்குகின்றோம். அவருடைய பிறப்பை நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் கொண்டாட நம்மையே நாம் தயாரிப்போம். சுயநலம் என்னும் தடுப்புச் சுவரையும் நான் என்ற அகங்கார உணர்வையும் உடைத்து எறிவோம். உன்னதராம் இயேசு பாலகனின் மழலை குரலை நாமும் கேட்க மாசு நிறைந்திருக்கும் பாவக் கரைகளை அகற்றி மாசில்லா குழந்தை உள்ளத்தோடு காத்திருப்போம். இந்த உலகம் மீட்கப்பட, பாவ வாழ்வில் இருந்து விடுபட தன் உயிரை முழுமையாக தியாகம் செய்தார் இயேசு. இயேசு பிறந்ததும் வாழ்ந்ததும் இறந்ததும் பிறருக்காக. நாம் வாழ்வது யாருக்காக? சிந்திப்போம், சாதிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம், வாழ்த்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த திருவருகை கால செபத்தை நாங்கள் செய்வோம். திருவருகை கால செபம். சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும். மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். இதோ தாவீதின் குலத்தில் நின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ஆண்டவர். ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை யாவையும் அடக்கி அரசாழ்வார். இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகாது. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமி ஆளும் வேந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்ல தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் மீது அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லவத்தை அவரது தோளிலே காண்பீர். உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடம் இருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போல் ஆகும். அவரை உலகமெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். ஆமீன் என்று வேண்டிக்கொண்டு இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இதய வேந்தனே. இந்த அன்பெனும் பாதையிலே வரும் அர்த்தங்களாயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்களாயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதுமில்லை, ஆண்டவரோ கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே சொந்தங்கள் பெரு அவை அத்தனை அளவு இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை. இனிய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இதய வேந்தனே. கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை, சத்தியமும் சந்ததியும் சாட்சியமும் தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையை. புகழ் சந்தங்கள் பாடியே நெஞ்சங்கள் மகிழ் வாழ்த்திடினல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த சுந்தர சோலையிலே வரும் சொந்தங்களாயிரமே, இந்த சுந்தர பாதையிலே வந்த சொந்தங்களாயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி வாழ்த்துவோம் எங்கள் வாணியை. இந்த சுந்தர பாதையிலே
வந்த சொந்தங்களாயிரமே இந்த பாமுக தோட்டத்திலே வந்த சொந்தங்களாயிரமே இவை அத்தனை அளவும் எங்கள் பாமுக துணையின் வரவே இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே இன்னிசை பாடி போற்றி வாழ்த்துவோம் இந்த நாளிலே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அந்த பக்கம் பார்த்து பாடியது காரணம் என்னவோ அதுல நான் எழுதிய கொப்பி அந்த ரெடிய வச்சுட்டேன். அந்த இன்டர்நெட்ல பார்த்துட்டு படிச்சுக்கிறது அதான் பார்த்து நன்றி. நான் நினைச்சேன் சின்ன பேபி குழப்பிச்சுட்டாரு. நன்றி நன்றி, மிக்க நன்றி சிறப்பு. வாழ்த்துக்கள், தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வாருங்க ரஜினிகா. வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய நன்னாளில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு இயேசு கூறுவது நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடிங்கள், நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உண்டது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். இவ்வாறு செய்யும் மனிதர்கள் பேறு பெற்றவர்கள். ஓய்வு நாளை கடைபிடித்து எந்த தீமையும் செய்யாது நம் கைகளை காத்து கொண்டு இவற்றில் உறுதியாயிருக்கும் மானிடர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரோடு தம்மை இணைத்துக் கொண்ட புற இனத்தவர் தம் மக்களிடமிருந்து ஆண்டவர் என்னை பிடித்து விடுவது உறுதி என்று சொல்லாதிருப்பது. அவ்வாறே நான் வெறும் பட்டமரம் என்று கூறாதிருப்பது. ஆண்டோடைய திருப்பணி செய்வதற்கு அவரது பெயர் மீது அன்பு கூறுகிறது. ஊழியராய் இருப்பதற்கு நாம் அவரிடம் அவரோடு ஒன்றித்து இணைத்துக் கொள்கிறோம். என்றென்றும் நமக்கு நல்லதே செய்வார். விளக்கேற்றுவோம், நாம் விளக்கேற்றுவோம், சுடர் வீசும் விளக்கேற்றுவோம். உன்னை போன்று வாழ்வதன் சுடரை உள்ளத்திலேற்ற விளக்கேற்றுவோம், நாம் விளக்கேற்றுவோம், சுடர் வீசும் விசுவாச விளக்கேற்றுவோம். விளக்கேற்றுவோம், நாம் விளக்கேற்றுவோம், விளக்கேற்றுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நாளை எடுத்து வரும் உங்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம். நாளை எடுத்து வருகிறார்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், தவமல கல்வராஜன் அவர்கள் மற்றும் கௌரி தவகுமார் குடும்பத்தினர்கள். மிக்க மிக்க நன்றி எல்லா ஒரு அன்பு உள்ளங்களுக்கும். தொடர்ந்து டேவிட் இனி ஒரு வணக்கம் பாருங்களேனா. வணக்கம். டேவிட் நான் மியூட் எடுத்துட்டு பேசுங்க ப்ளீஸ். அபிஷா எதுவும் சொல்ல போறீங்களா? இல்ல, பாத்துட்டு இருக்க போறீங்களா? ஆமா. வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாருங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம்மா, வாருங்கள். இருங்கள், இருந்து பாருங்களா. நன்றி. டேவிட் வாங்க. வணக்கம். ஆம், வணக்கம் அணி அம்மா. வணக்கம், வாங்க. காலை வணக்கம். உங்களை பாட்டிட்டது. ஆமாம், உடம்பு சரியான முடியாம அப்படியே முறியண்டு முறிச்சு போட்டது. காய்ச்சல், குளிர் காய்ச்சல். அதேதானே எல்லா பக்கம். ஆமா, எலும்பல எல்லாருக்கும் தான். நீங்க எல்லாருக்கும் நடக்குது. அன்றைக்கு வந்தது, அப்புறம் எனக்கு வந்தது. குளிர்ல கொஞ்சம் அலைச்சு தெரிஞ்சிட்டேன். அது ஒரு குளிர் காய்ச்சல் மாதிரி வந்துடுது. சரி, ஓகே. இன்றைக்கு உங்களுடைய அன்பு தங்கைக்கு பிறந்த நாள் இன்றைக்கு. ஆகவே என் அன்பு தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களுக்கு எனது இதயம் மறந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இறைவன் உடலுள்ள ஆன்ம சுகங்களோடு இன்னருள் தந்து இறையருள் பாலிக்க வேண்டுகிறேன். வாழ்க்கை வளமுடன். அன்பு அண்ணன் டேவிட் பிரான்சில் இருந்து. நன்றி. அன்பின் பரலோக தந்தையை நன்றியோடு சுதிக்கின்றோம் ஆண்டவரே.
என் தங்கையை இதுவரை கால தாயிலிருந்து கயிறுகளிலிருந்து உருவாக்கி பேர் சொல்லி அழைத்து இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து எல்லா நிலங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி வாழ்க்கை தந்து வழிநடத்தி கொண்டு வந்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இந்த இனிய குடும்பத்தை உங்களுடைய கரத்திலே வைக்கின்றோம் ஆண்டவரே. இன்றைய இந்த குடும்ப தலைவனுடைய பிறந்த நாளிலே உங்களுடைய அருளும் ஆசையும் மீண்டு மேலும் மேலும் அவருக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் திறமையையும் கொடுத்து இந்த பாமுகத்தில் தொடர்ந்து அவர் நடைபயில உம்முடைய அருளை இறந்து வேண்டுகின்றோம். உம்முடைய தெய்வீக கிருபையினாலே நிரப்புவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஏறெடுத்து நன்றியோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவன் உள்ள பரலோக நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகேங்கம்மா, நன்றி. நன்றி ஓகே, தாருங்களா. சரி, நன்றி அண்ணா. ஆமாம். நன்றி நன்றி. ஓகே. நானே வர முடிக்கலாம். ஒரு உங்க டேவிட் அண்ணா சிந்தனை தர இல்லையா? நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு விளையாடுறாரு. அவருக்கு சுகம் இல்லையான்னு நினைக்கிறேன். சிந்தனை நான் சிந்தனை தரையில்லை, நான் வாசிக்கிட்டேன். அதோட ஏழாமலும் இருக்குது. நீங்க இருங்க, நான் வாசிக்கிட்டேன், நற்செய்தி வாசிக்கிட்டேன். நீங்க சரி, ஓகே. ஆமா, ஓய்வடுங்க. ஆமா ஆமாம், நன்றி. சரி, மிக்க நன்றி அண்ணா. நன்றி. குணமடைஞ்சு வாருங்கள், ஓடி வாங்க. நன்றி. ஓகேங்கம்மா, நான் இணையமாக நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை இணையமாக வரலாம் என்று நினைக்கின்றேன். எல்லாம் முறை சித்தம் நடக்கட்டும். சரி, மிக்க நன்றி அண்ணா. சோம்பராவும் பிரார்த்தனைகளா. நன்றி நன்றி, வணக்கம். ஆமா, நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம். சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது தினம் ஒரு திருக்குறள் வருகின்றார் கவித் கவிதாசன். வணக்கம், வாங்க கவித். அனைவருக்கும் என் உற்சாகமான முத்தான முத்தமிழ் வணக்கம். இன்று யாருக்கு பிறந்த நாள்? என் அன்பான வாணி மாமிக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாணி மாமி. உங்களுக்காகவே ஒரு சிறிய பாடல். பிறந்த நாள், இனிய பிறந்த நாள், பிறந்த நாள், இனிய பிறந்த நாள், யாருக்கு இன்றைக்கு பிறந்த நாள்? எங்கள் வாணி மாமிக்கு பிறந்த நாள். இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாணி மாமி. நன்றி நன்றி. இன்று யாருக்கு பிறந்த நாள்? இன்று யாருக்கு பிறந்த நாள்? எங்கள் அன்பான வாணி மாமிக்கு பிறந்த நாள். எங்கள் அன்பான வாணி மாமிக்கு பிறந்த நாள். என்னுடைய திருக்குறளை ஒளிபரப்பு செய்யும் வாணி மாமிக்கு பிறந்த நாள். பிறந்த நாள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமி. வாழ்க வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு நல்லா உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள். பாட்டிலையும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. திருக்குறளை தாருங்கள். அனைவருக்கும் என் உற்சாகமான முத்தமிழ் வணக்கம். மற்றும் கடும் ஆண்டு 2022 மனிதனை உணர்த்தும் மகத்தான மாதம். நாளும் ஒரு குரலாய் நான் உங்கள் கவித். அதிகாரம் 66. இன்று நாம் வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் 9வது குரலை பார்க்க போகிறோம். குரல் 659. குரலுக்குள் நுழைவோம். குரல். அழற்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாலவை. அழற்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாலவை. இந்த குரல் விளக்கம் என்ன நண்பர்களே? அதாவது பாருங்கள், ஒருவர் பிறர் அழும்படியாக பறித்த பொருள்கள் எல்லாம் அவன் அழும்படியாக அவனை விட்டு போய்விடும். அதாவது நீங்கிவிடும் அல்லது இல்லாமல் போய்விடும்.
ஆனால் நல்ல செயல்களை வழியாக பொருட்களை முதலில் இழந்தாலும் பிறகு நன்மையை தரும் என்பதைத்தான் அளக்கண்டு எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை என்று மிகவும் தெளிவாக குணத்திருக்கிறார் என் தாத்தாயின் திருவள்ளுவர் அவர்கள். எனவே தீய வழியில் சேர்த்தால் அழிந்துவிடும், நல்வழியில் சேர்த்தால் செழிக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவி. வாழ்க நம் தமிழ்மறை, வள்ளுவமாய் வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. அனைவருக்கும் என் உற்சாகமான முத்தமிழ் வணக்கம். கவிதாசன் ஒரு திருக்குறளுடன் இணைந்திருந்த நேரம் மிக சிறப்பு குட்டி. மிக்க நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கும் அம்மாவிற்கும் உங்களுக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக அழகான வாழ்த்து. நன்றி. இந்த காணொளிக்கும் மிக்க நன்றியை கூறியபடி சிந்தனை யாரும் தர போறீங்களா? காலை நேர சிந்தனை சட்பட்டு வந்திருந்தால் யாரும் தரலாம், அல்லது சிந்தனை நேரத்தை நிறைவு கொண்டு வரலாம். இல்லை, சரி, நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். ஜியானர்சன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், தினம் ஒரு திருக்குறள், கவிதாசன் மற்றும் டேவிட் அண்ணாவல் முடியாத நிலைமை இருந்த பொழுதிலும் ஓடோடி வந்து வாழ்த்துக்கள் இணைத்திருந்தார். அவருக்கும் நன்றியை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Recording stopped. ஏன் இப்ப எல்லாரும் ஓடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க? வணக்கம் வாணியக்கா, நீங்க உற்சாகமான வணக்கங்கள். பொறுங்க வாரு. எல்லோருக்கும் வணக்கம். பொறுங்க வாரு. Recording in progress. மிக்க நன்றி. ஓடி வாங்க. அபிஷா சொல்ல போறீங்களா அல்லது தொடர்ந்து பார்க்க போறீங்களா? அம்மாவும் மணி அவங்க பாத்து போறீங்களா? அபிஷா கதைங்கோ. இல்ல அவர்கள் பாட போறார்களாம். நீங்க கொஞ்சம் செல்ல தொடங்குங்க வாணி, மன்னிப்போட ஒரு கொஞ்சம் லேட்டா குட்டி, பரவாயில்லையா? வகுப்பு போகணுமா? நீங்க வகுப்பு போறீங்களா? முதல்ல வந்துட்டு போற மணி அப்ப இருங்கோ, அப்ப இருந்து பாருங்க. இல்ல பாருங்க அவர்களை பாக்குறதுக்கு. சரி மணி, நான் வந்துட்டு போறேன். இப்ப நான் வெளியில போறேன் மணி. எனக்கு இப்ப சரி சரி, ஓகே ஓகே, சரி வாருங்களா. அபிஷா அப்படியே காத்துருங்களா அம்மாவும். சரியா? கொஞ்ச நேரம் நீங்க அவசரம் பண்ணா சொல்லுங்க, இடையில நான் உங்களை பாட வைக்கிறேன்னா. சரி, நன்றி. சரி, வாங்க, என்ன சொல்ல போறீங்க? நான் வாழ்த்த போறவங்கள பாடலில வாழ்த்த போறேன். நன்றி. இன்று பிறந்த நாள் காணும் என்னுடைய அன்பான கலைவாணி மோகன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை. சற்று கொஞ்சம் காத்துருங்க. நான் Recording stopped. ரெக்கார்டிங் எடுக்க